ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபு கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் வெண்பொங்கல் மண் பாத்திரத்தில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சரிசி 2 டம்ளர், பாசிப்பருப்பு 50 கிராம், மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் தேவையான அளவு, சால்ட்டு, தண்ணீர் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் கழுவிடலாங்க. தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். நம்ம பாத்திரத்தில் டேரெக்டாக வைக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. பச்சரிசினால் ஈஸியாகவே ஊறிடும். நீங்கள் கழுவும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல் ஏதாவது இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நெய் காலையில் சேர்க்குறது ரொம்ப நல்லது, அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் டெய்லியுமே ஃபுட்டில் நெய் சேர்த்து பழகுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தை சேர்த்துடலாம். ஜீரகம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்குறதுனால பொங்கல் டேஸ்ட்டாக தான் ஆகும். அடுத்து நம்ம மிளகு சேர்த்துடலாம். அடுத்து மிளகு போட்டுடலாம். மிளகு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்படி போட்டுக்கோங்க. நான் முழுசாகவே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தட்டி போட்டுக்கோங்க மிளகு. இப்போ பொன்னிறம் ஆனதும் நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ரெண்டையுமே சேர்த்துடலாம். நான் எல்லாமே மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறேங்க. நீங்களும் மண் பாத்திரத்தில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைங்க. நான் எந்த பவுலில் அரிசி எடுத்து வச்சனோ அதில் 4 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 4 5 கூட ஊற்றலாங்க. பொங்கல் எவ்வளோ குலைவாக வேணுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 4 பங்கு தாங்க பிடிச்சிச்சு, அதனால் நான் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா இஞ்சி மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். ஜலதோஷம் காய்ச்சல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, அதனால நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலாங்க. கிட்ட நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து உப்பை சேர்த்துடலாம். மண்பாத்திரத்தில் சமைச்சா லேட் ஆகும்லாம் கிடையாதுங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிச்சு, சாதம் வேக ஆரம்பிச்சிச்சு. சப்போஸ் இதில் தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் மேலே ஹாட் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் ஒன்றும் செய்யாது. நம்ம அப்பயே தானே சாப்பிட போகிறோம், அதனால் எதுவுமே ஆகாது. நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். லாஸ்ட்டாக நமக்கு தேவையான அளவு நெய்யை ஊற்றி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. என்ன தான் நம்ம முன்னாடி நெய் சேர்த்துருந்தாலும் ஃபினிஷிங்கில் நெய் ஊற்றுறப்ப அது ஒரு பார்க்கவும் நல்லாயிருக்கும். அந்த ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருக்குங்க நெய். அதுக்காண்டி தான் நான் லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறது. நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மண் பாத்திரம் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால நான் அதில் வைக்க இன்னும் நல்லா குழஞ்சிரும். நீங்கள் அதனால் ஒரு 1/2 hour விட்டுட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக குழஞ்சிரும். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. மண் பாத்திரம்னால ஹீட்டு ரொம்ப நேரம் இருக்குங்க. நீங்கள் இது ஹாட் பாக்ஸ் எல்லாம் மாற்ற தேவையே இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீபு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி